இந்த டிவியை கொடுத்துட்டு கட்சி விட்டு போறேன்னு சொல்லி திரும்ப அழுத்தம் கொடுத்த பிறகு சேனலை எழுதி கொடுப்பதற்கு முயற்சி செய்தார். அது ஏன் நடுவில் நடக்கல? சேனலு பனையூர் பாபு பேர்ல இருந்தால் அது அவருக்கு உரிமை. அவர் எழுதி கொடுத்துட்டாருன்னு கேள்விப்பட்டேன். எழுதி கொடுத்திருந்தா அதோட பிரச்சனை முடிஞ்சுது. ஆனா இப்ப சர்ச்சை வருது, அப்ப எழுதி கொடுக்கல. படையன் என்ன சொல்றாரு, இன்னமும் அது என் பேர்ல தான் இருக்கு ரைட்ஸ் எல்லாமே, எனக்கு தான் சேட்டலைட் ரைட்ஸ் எல்லாமே இருக்குன்னு சொல்றாரு. அப்ப அது உண்மைதானே? நான் என்ன கேட்கிறேன், சரி உங்ககிட்ட கொடுத்தாரு, அப்ப நீங்க திரும்ப நான் ஏமாத்திட்டீங்களா? இதுல பனையூர் பாபு மேல தப்பே இல்லை. இப்போ பனையூர் பாபு ஒரு எம்எல்ஏவா இருந்தா கூட தமிழ்நாடு முழுக்க பெரிய அளவான முகம் அவருக்கு வந்து இல்லை. ஆனா திமுக ஒரு இணையர் அன்னைக்கு பாத்தீங்கன்னா பக்கத்துல உதயநிதி, பக்கத்துல கனிமொழி அவர்கள், இந்த பக்கம் டிஆர் பாலு, ஸ்டாலின் அவர்கள் சொல்லிட்டு ஒரு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து இன்னைக்கு தேவைப்படுறாரு. திருமாவை தாக்குவதற்கு அவர் தேவைப்படுகிறார் பொலிட்டிக்கல் ரீதியா. இல்ல எனக்கு தெரிஞ்சு பனையூர் பாபுன்னா அன்னைக்குதான் தெரியுமே அவளை பேசுறாரு அப்படின்றது. எப்படி இவர் வந்து அட்டாக் பண்ணுவார்? என்ன திமுக எழுதி கொடுத்து செய்வாருங்க.